அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. பிக் பாஸ்ல ஃபேமஸ் குழம்பு வச்சாங்களா, அதை வைக்க தெரியுமா? நம்ம தலைக்கு பூர்ணிமா வச்ச காப்பி பொடி கார குழம்பு அருமையா வச்சு விட்டுருவோம். சாப்பிடுற மாதிரி இருக்குமா? அருமையா அட்டகாசமா இருக்கும். பிக் பாஸ் மக்களே அதிர்ந்து போயிருவாங்க. மக்களே வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்றி வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை இறக்கி விட்டணும். சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அந்த கேப்பில் புளியையும் கருவாடையும் போய் வேலையை பண்ணி விட்டு வந்துடும் வச்சுங்களா. எந்த கருவானாலும் எடுத்துக்கங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருப்பாங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் சேர்த்துக்கங்க. ஒரு தக்காளியை போட்டு உப்பை போட்டு நல்லா தக்காளி குழையணும். குழஞ்சதுக்கு அப்புறம் தான் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியை ஊற்றணும். புளியை ஊற்றி நல்லா கிண்ணக்கப்புறம் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டு நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் 1.5 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் தண்ணியை ஊற்றி தண்ணி ஜலபுலச்சங்கான கொதிச்சதுக்கப்புறம் கருவாடை இறக்கி விட்டணும். இப்போ தான் மெயினான விஷயம், காப்பி தூளை சேர்க்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா சூப்பராக சுவையாக காரப்பொடி கார குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க.